ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 47ல் நம்ம எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் ஏற்கனவே வந்து நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ இது டைப் 2 ஓகேயா. ஸோ இதில் வந்து என்னென்னா எம்போஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கோம். முதல்ல இதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா எம்போஸ்ட் வந்து நம்ம நார்மல் அதை உள்ளூரில் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இப்போ இதில் வந்து பைப்பிங் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன் ஓகேயா. ஸோ இதுக்கு நம்ம ஒரு நார்மலாக ஒரு லீஃபை ட்ரா பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக 2வாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஓகேயா. ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேயா. ஸோ இப்போ இது த்ரெட் ஒர்க் அப்படிங்கிறதுனால இதுக்கு என்ன நீடில் எடுத்திருக்கேன்னா டுலிப்பில் ஜப்பான் பிராண்டில் 13.5 mm நீடில் தான் யூஸ் பண்ணுறேன் ஓகேயா. 13.5 mm நீடில் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி த்ரெட்டும் வந்து WL பிராண்ட் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ குவாலிட்டியான நீடில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ நான் இந்த ப்ளூ கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த த்ரெட்டை வந்து நான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் பாபினில் சுற்றி எடுத்துக்கிறேன் ஓகேயா. நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு த்ரெட் மட்டும் வாங்கினா போதும். டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக 2 த்ரெட் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த லீஃபில் அவுட்டரில் ஃபுல்லாக நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் கொடுக்குறோம் ஓகேயா. செயின் ஸ்டிச் ஃபுல்லாக அவுட்டரில் கொடுத்துருங்க, பார்டர் ஃபுல்லாக. ஸோ இது செயின் ஸ்டிச் கொடுக்காமலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வரும். ஸோ அதனால் நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ செயின் ஸ்டிச்சு வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ சில்க் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த ஃபில்லிங் ஸ்டிச் எதுவுமே நம்ம போட முடியாது. ஸோ டபுள் ஸ்டாண்ட்ஸில் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும் ஓகேயா. ஸோ செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபில்லிங்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பைப்பிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன் ஓகேயா. பைப்பிங் த்ரெட்டில் வந்து ஸோ சின்னது பெருசுன்னு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பெருசாக உள்ளதை வாங்கிக்கோங்க. ஸோ இது மாதிரி எண்டில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் பைப்பிங் த்ரெட் ஓகேயா. ஸோ பைப்பிங் த்ரெட்டை நம்ம லீஃப் மாதிரியே இந்த ஆங்கிளில் நம்ம ஒட்ட போகிறோம், ஃபெவிக்ரில் வச்சு ஒட்ட போகிறோம் ஓகேயா. நல்லா ஃபெவிக்ரில் வச்சு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிக்கலாம். ஸோ 2ஆக வெட்டிடுங்க பைப்பிங் த்ரெட்டை. இந்த கம்மு போட்ட மாதிரியே நம்ம வந்து அதை பைப்பிங் த்ரெட்டை கொடுக்க முடியாது. ஸோ அதனால் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பக்கம் ஒரு சைடும் இன்னொன்று பக்கம் இன்னொன்று ஒரு பைப்பிங் த்ரெட்டையும் வச்சிங்கன்னா கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். ஸோ நீளமாக எடுத்து அதை மடித்து வச்சா அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வருமானா கரெக்டாக வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் 2ஆக வெட்டி இந்த மாதிரி அதாவது லீஃப் ஷேப்லேயே உள்ளுக்குள்ளே நீங்கள் எம்போஸ்டுக்கு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நல்லா காஞ்சிட்டு நல்லா காய வச்சாச்சு. காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேயா. ஸோ நார்மலாக இப்போவும் போடுற மாதிரி தான் ஒரு உள் பக்கமாக ஒரு செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக அந்த செயினை கொண்டு வந்துடுங்க ஓகேயா. கொண்டு வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் திருப்பி கொஞ்சம் லென்த்தாக நூல் எடுத்து ஸோ சென்டரில் ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு சரியா. ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு மேலே திருப்பி எடுத்து உங்களுக்கு அந்த சென்டர் லைன்லேருந்து ரைட் சைடில் உள் பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாங் செயின் ஸ்டிச் போட்டு வெளிப்பக்கமாக குட்டி லாக் ஸ்டிச், அந்த செயின் ஸ்டிச்சோட வெளிப்பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ இப்போ சென்டர் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த சைடில் இப்போ லெஃப்ட் சைடில் போட போகிறோம். ஸோ ரைட் சைடில் போட்டாச்சு. லெஃப்ட் சைடில் போடுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் தான் அந்த இதை இது பண்ணுறோம். சென்டர் லைனையும் பார்த்து கொண்டு வராமல் நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பஞ்ச் பண்ணி லாங் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அதை லெஃப்ட் சைட் பக்கம் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கடைசி முடியையில் உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டிச்சஸாக லைனாக ஒரு ஹோலாக இருக்கிறதெல்லாம் தெரியாமல் ஒன்றுக்குள்ளே ஒன்று லைன், அதாவது ஒவ்வொரு ரைட் வந்து லெஃப்ட்டுக்குள்ளே வந்த மாதிரி, லெஃப்ட் வந்து ரைட்டுக்குள்ளே வந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகி வரும். ஸோ அப்போ அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் போடுறோம். லெஃப்ட் சைடில் போட்டு இப்போ ரைட் சைடில் போடையில் ரைட் சைடில் சென்ட்ரல் லைன்லேருந்து ரைட் சைடில் போய் லாங் செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அது மாதிரி மேலே இழுத்து அங்கே ஒரு லாங் செயின் ஸ்டிச், வெளிப்பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் போட்டாச்சு. லாங் செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ரைட் சைடுக்கு கீழே ரைட் சைட்லேயே கொண்டு வந்து லாங் செயின் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச்.
அப்புறம் மேல் பக்கமாக போய் அங்கே ஒரு லாங் செயின் ஸ்டிச், வெளி பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஸோ இதை தான் வந்து ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். ஸோ நெருக்கமாக போடுங்க, எந்த ஒரு கேப் இல்லாமல் ஃபுல்லாக நெருக்கமாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொண்டு வந்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு கீழே இறக்கி கொண்டு வந்துட்டே இருங்க. சேம் இடத்துலையே பிஞ்ச் பண்ணாமல் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி கொண்டு வாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் மேலே பாருங்களேன், இப்போவே பாருங்கள் கிராஸாக வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த கிராஸ் வரும்போது தான் ஒரு லெஃப்ட் சைடில் உள்ளது ரைட் சைடுக்குள்ளே வந்த மாதிரியும், ரைட் சைடில் உள்ளது லெஃப்ட் சைடுக்குள்ளே வந்த மாதிரியும் வந்திருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று உள் பக்கமாக பின்னி வரும். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் வரும்போது நீங்கள் நடுவில் வந்து தனியாக நம்ம ஸ்டிச்சஸ் இதுக்கு முன்னால் லிப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்லாம் பார்க்கும்போது தனித்தனியாக தெரியும், பார்த்துருக்கீங்களா? அந்த தனித்தனியாக தெரியாமல், அதாவது ஹோல் தெரியும், நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஹோல் தெரியும். அந்த ஹோல் தெரியாமல் அந்த எம்போஸ்ட்டும் அழகாக வந்து இந்த இதுவும் நடுவில் ஒரு சென்டரில் ஒரு சின்னதாக லைன் வந்த மாதிரி வரும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து எம்போஸ்ட் ஸ்டிச்சை வந்து இப்படி கிராஸாக போடுறோம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போடுறோம். ஸோ நார்மலாக நம்ம சென்டர் பார்த்தே கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தால் அந்த ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹோலாக கொஞ்சம் வித்தியாசமாக அசிங்கமாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மேலே பாருங்களேன், மேலே அந்த ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு பார்த்தீங்களா, ரெக்டாங்கிள் இல்லை ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பாருங்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்று பின்னி அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது தான் வந்து கீழே ஃபுல்லாக வரப்போகுது, லீவ் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சஸை கண்டினியூ பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ எண்டில் வரும்போது கரெக்டாக அந்த நம்ம எம்போஸ்டுக்காக ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, பைப்பிங் த்ரெட். இப்போ பைப்பிங் த்ரெட் வந்து அந்த ஒயிட்டு வந்து வெளியே தெரியாத அளவுக்கு அதை நல்லா கவர் பண்ணி அந்த நம்ம ப்ளூ கலர் நூலை வந்து கொண்டு வாங்க. ஓகேயா? ஸோ அந்த த்ரெட்டு வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நல்ல ஓவர்லாப் ஆகிற மாதிரி, அதாவது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க. அந்த ஒயிட் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ அப்போ இன்னும் நல்லா அழகாக தெரியும். ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வாங்க. சென்டரில் லைன் பார்த்திங்களா தெரியுதா, நான் இதுக்கு முன்னால் சொன்னேன்ல சென்டரில் ஒரு லைன் வரும்னு. ஸோ அந்த லைன் வந்து நல்லா அழகாக தெரிகிற மாதிரி
கொண்டு வாங்க. ஸோ அது ஈக்குவலாக இருக்கணும். அதாவது லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் லைன் கொஞ்சம் அழகாகவே வரும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா துணி சுருங்கியிருக்கு. ஏன்னா நான் ரொம்ப இழுத்து போட்டதுனால துணி சுருங்கியிருக்கு. ஸோ அது வந்து வரதான் செய்யும், மிஸ்டேக் வரதான் செய்யும். ஸோ அந்த மிஸ்டேக் வராமல் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே லூஸாக விட்டே பண்ணுங்கள். ஸோ நான் மேக்ஸிமம் என்னால் லூஸாக விட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படியும் துணி சுருங்குது. ஸோ ஆக்சுவலாக இது வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் எனக்கு இவ்வளோ வருது, எனக்கு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ வருதுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி இழுத்தா ஷேப்பே மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சப்போ நல்ல அழகான ஷேப்பில் இருந்துச்சு லீஃபு. ஸோ இப்போ நான் வந்து துணி இழுத்து போட்டதுனால லீஃபோட ஷேப் கொஞ்சம் சுருங்கிடுச்சு, ஒரு சைடாக சுருங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் ஃபினிஷிங்கில் நல்லா தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் லூஸாகவே ட்ரை பண்ணுங்கள். லூஸாக போட்டால் நூல் வந்து பிரிந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு நூல் லூஸாக போட்டிங்கன்னா அடுத்த ஸ்டிச் போடையில் அந்த ஃபஸ்ட்டு போட்ட நூல் வந்து ஸ்டிச் வந்து டைட் ஆயிரும். ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால் துணியை வந்து பிடிச்சி இழுக்கும். நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா துணி பிடிச்சி இழுத்து நீங்கள் போட வேண்டிய டிசைனே உங்களுக்கு வராமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் துணியை வந்து சுருங்காத அளவுக்கு ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் நீங்கள் போடுங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் போட்டு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ உங்களுக்கு இதில் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக லீஃபை போட்டுருங்க. பெருசாக லீஃப் போட்டு அதில் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக ஃபில்லிங்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக வந்துட்டு இடையில கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ அதை கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ எண்டில் வந்து கரெக்டாக வந்துகிட்ருக்கு. ஸோ எண்டில் வந்து முடியும் போது உங்களுக்கு ஷேப்புக்கு ஏற்றாப்பில் கரெக்டாக ஃபில்லிங் கொடுங்க. ஸோ முடியல கரெக்டாக எல்லா இடமும் வந்து ஃபில் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ கடைசியில் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் கடைசியில் கரெக்டாக அந்த லீஃப் ஷேப்புக்கு ஏற்றாப்பில் ஃபில்லிங்ஸு கொடுத்து ஃபில் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஜாக்கெட்ஸில் போடையில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சில்க் த்ரெட்டில் பிசிறு விடாமல் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் போடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப அழகாக வரும். ஸோ ஃபில்லிங் அதாவது நிறைய பேர் வந்து பீட் ஒர்க் மட்டுமே கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கும் கேட்பாங்க. ஸோ த்ரெட் ஒர்க் தான் மெயினாக வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து தூக்கி காமிக்கும். பீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாள் லைஃப் லாங் கிடையாது. ஸோ அது வந்து அதோட காலம் வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் காலம்தான். ஒன்று அந்து போயிடும், எவ்வளோ தான் நம்ம டைட்டாக போட்டாலும் அந்து போயிடும், இல்லைன்னா கருத்து போயிடும். ஸோ அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நம்மளும் கஸ்டமருக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் த்ரெட் ஒர்க்கில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், த்ரெட் ஒர்க்கே ப்ரிஃபர் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா போடுங்க. ஸோ இப்போ நான் அவுட்லைனுக்கு இந்த சரி த்ரெட் தான் கொடுக்க போகிறேன். மம்தா பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஈஸியாக போடலாம் அப்படின்ட்டு. டேலேஜ் பிராண்ட் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸோ ஸ்டிஃபாக இருக்கும். அதான் நூல் வந்து ஈஸியாக போடுறதுக்கு வராது. ஸோ அதனால் நான் வந்து மம்தா பிராண்ட் எடுத்திருக்கேன். மம்தா பிராண்டில் உள்ள சரி த்ரெட் எடுத்து நான் அவுட்லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். ஸோ அவுட்லைன் சரி த்ரெட்டில் போடலாம், இல்லைன்னா நீங்கள் சுகர் பீட் வச்சு கூட போடலாம். ஸோ எப்படி சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சரி த்ரெட்டை வச்சு நீங்கள் அவுட்லைன் சுகர் பீடுக்கும் ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ உங்கள் விருப்பம்தான். மேக்ஸிமம் கஸ்டமருக்கு என்ன பிடிக்குதுங்கிறத கேட்டு அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டு கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம உள்ளே வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம போடுறோம், அவ்வளோதான். ஸோ இதே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம சிங்கிளாக சின்ன சின்ன லீஃபெல்லாம் வந்து நம்ம எம்போஸ்டாக காமிக்கிறதுக்கு எப்படி போடலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நான் போட்டு காமிக்கேன். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.